ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்யூஷன் பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஐ பிலீவ் இன் இன்ட்யூஷன். சைக்காலஜிஸ்ட் எல்லாருக்குமே இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சைக்கியாட்ரிஸ்ட் நிச்சயமாக அவங்களுக்கு மாத்திரையை தாண்டி சிந்திக்கக்கூடிய சைக்கியாட்ரிஸ்ட் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்சஸ் மூலமாக தான் நம்ம விஷயங்களை கிரகிக்கும். சப்போஸ் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன். இப்போ நான் போகையான்னு வச்சுக்கோங்க, நான் இறந்து விட்டேன் அப்படின்னு வைங்க. அப்போ என் கண்ணு முன்னால் 1000 பேர் டான்ஸ் ஆடினாலும் என் செல்ல பிள்ளை அழுதாலும் எனக்கு கேட்குமா? கேட்காது. ஸோ சென்சஸ் மூலமாக தான் we are in touch with the reality. இந்த சென்சஸ்க்கு அதான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. உன் சென்சஸ் இப்போ என்னது நடக்கு. உன் காக்னிட்டிவ் ரெவல்யூஷன்ல கிட்டத்தட்ட 1 lakh years முன்னால நடந்தது. மனிதர்களுக்கு மிருகங்கள் மனிதர்களாக மாறினார்கள். உனக்கு திங்கிங் கெப்பாசிட்டி வந்துச்சு, இமேஜினிங் கெப்பாசிட்டி வந்தது. இல்லாததை இருக்கிறது போல் உணரக்கூடிய அந்த சக்தி வந்தது. அதுதான் சினிமா, அதுதான் கதை, அதுதான் எல்லாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் நம்மளுடைய 3 dimensional பாடிக்கு புரியாது. ஆனால் இப்போ நிறைய பேர் புரிந்து கொண்டு இருக்கிறோம். எஸ், ஹிந்து ரிலிஜன்ல இது நிறைய உண்டு. ஆன்மீகம் சொல்லுவாங்க, நீ கடவுளோட பேசலாம்பாங்க. ஈஸி, அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியும். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் உண்டா? எஸ். இப்போ குவாண்டம் பிசிக்ஸ்ல வெஸ்டர்ன் வேர்ல்டு ஹார்டு சயின்டிஸ்ட் கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் உண்டப்பா. யாராவது உன்னை கூப்பிட்டாதானே உனக்கு தெரியும். அவங்க கூப்பிட்டாங்களே எனக்கு தெரியும்பா அப்படின்னா நீ ஒரு முட்டாளும் பாக்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், இன்ட்யூஷன், இது நம்ம வாழ்க்கையை பெட்டராக்க யூஸ் பண்ண முடியுமா? முடியும். இன்ட்யூஷன் இருக்கா? ஆமாம். சரி, இதுக்கு நியூராலஜி, இவங்கெல்லாம் ஹார்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான். யாரு? நியூராலஜிஸ்ட். நாங்கள் சைக்கியாட்ரிஸ்ட், அது தியாலஜி, சைக்காலஜி, ஃபிலாசபி, சோஷியாலஜி, இப்படி நிறைய படித்து தான் நாங்கள் சைக்கலாஜிக்கல் மைண்டுன்னு கொண்டு வருவோம். ஆனால் நியூராலஜிஸ்ட் நர்வ்ஸ், பிரெயினில் லீஷன், பிரெயினில் தப்பு இருக்குது, இங்கே ஒரு சின்ன இது கெட்டி இருக்குது, இங்கே ஒரு ரத்த குழாய் வெடிச்சிருக்கு, இந்த நர்வ் வேலை பார்க்கல, இங்கே பிளட் சப்ளை போகலை, மூளை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு அலசி ஆராய்வாங்க. இப்போ பெட் ஸ்கேன், ஸ்பெக்ட் ஸ்கேன், நிறையா ஸ்கேன் வந்துக்கிட்டே இருக்கு, புது புது கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இவங்க அலசி ஆராய்வாங்க, செல் வரைக்கும் போகிறாங்க. என்னமா இன்ட்ரா செல்லுலார் போயிட்டு இருக்காங்க. இன்ட்ரா செல்லுலார்லையும் அணுக்குள்ள போக முடியுமா? போகிறாங்க. அதான் குவாண்டம் பிசிக்ஸ். அந்த அணுக்குள்ள போய் இந்த அணு கிளாசிக்கல் பிசிக்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம படிச்சதெல்லாம் தவறு, வேற புதுசா என்னெல்லாமோ இருக்கு, மைண்டோட மைண்ட் கனெக்ட் பண்ணலாம், யூனிவர்சல் மைண்ட், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இன்ட்யூஷன், கட் ஃபீலிங், கான்ஷியஸ் ரீசனிங் கிடையாது. ஏன் இது வேண்டான்னு சொல்றீங்க? புரியாது, ஆனாலும் வேண்டாம். அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளே செலவிட, அப்பா நீங்க இது கரெக்ட்னு சொல்றீங்க, ஆனா நான் டிக் போட மாட்டேன். ஏன்? ரீசன் தெரியல. ரீசன் எல்லாம் கரெக்டா இருக்கு. கான்ஷியஸ் திங்கிங், லாஜிக்கல் மைண்டை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் கரெக்ட், டிக் போட்டுடலாம். ஆனாலும் உள்ளுக்குள்ள எனக்கு வேண்டாம், இது பிடிக்கல, இது ஏன் ஆள் இல்லை, இது ஏன் வீடு இல்லை, இந்த வீடு வேண்டாம், இந்த ஆளோட டீல் அடிக்க வேண்டாம், இப்போ இப்படி செய்ய வேண்டாம். இன்ட்யூட்டிவ் ஃபீலிங், எஸ், அதுக்கு பல பேர் சொல்லுவாங்க. கட் ஃபீலிங்பாங்க, இன்னர் வாய்ஸ் அப்படி சொல்லுவாங்க, கடவுள் என்கிட்ட பேசினாரும்பாங்க. ஓகே, ஸோ நியூராலஜி இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது? ஃபாஸ்ட் திங்கிங். நியூராலஜி என்ன சொல்றது? செகண்ட்ஸ்ல நீ திங்க் பண்ணிடுறப்பா. அன்கான்ஷியஸ் மைண்டோ கான்ஷியஸ் மைண்டோ, நீங்க சைக்காலஜிஸ்ட் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க, நீங்க சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவர் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. ஆனா எங்க எக்ஸ்பிளனேஷன் என்னது? நியூரான்ஸ், ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரான் கனெக்டடா இருக்கா, நல்லா கனெக்டடா இருக்கா, அதான் இன்டெலிஜென்ஸ். யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் யூ திங்க் ஃபாஸ்ட். லாஜிக்கலா இருக்கா? எஸ், லாஜிக்கலா இருக்கு. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு யோசித்து கண்டுபிடிச்சி இது நம்ம மாப்பிள்ளை தானா, நம்ம மருமகன் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க ஃபாஸ்டா கண்டுபிடிச்சி சரி பண்ணிடுறீங்க. அது தப்பா போச்சோ நல்லதா போச்சோ எங்களுக்கெல்லாம் தெரியாது.
பட் யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு திங்க் ஃபாஸ்ட். அது ராங் டைரக்ஷன்லையும் போகலாம், ரைட் டைரக்ஷன்லையும் போகலாம். சப்கான்ஷியஸ் ப்ராசஸிங் அப்படிங்காங்க. இப்போ நியூரோலஜிஸ்ட் எஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு உண்டு அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டுறாங்க. ஸோ எஸ் சப்கான்ஷியஸ் ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது. மல்டி மோடல் மல்டி டைமென்ஷனல் ப்ராசஸிங் ஆஃப் ஒன் திங் ஃபாஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் நியூரோலஜியோ த இன்ட்யூஷன். ஓகே, இன்னொன்று ரைட் பிரெயின் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. முன்னால் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்ன நியூரோலஜிஸ்ட் இப்பவும் இருக்காங்க. ஆனால் சில நியூரோலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ரைட் பிரெயின் ஹோலிஸ்டிக் திங்கிங். ஹோலிஸ்டிக் திங்கிங் இது லாங்குவேஜுக்கு உரிய பிரெயின், லெஃப்ட் பிரெயின். ஸோ மேத்தமெட்டிக்ஸுக்கு உரிய பிரெயின், அனாலிட்டிக்கல் திங்கிங்க்கு உரிய பிரெயின். ஆனால் இந்த ரைட் பிரெயின் என்னன்னே தெரியாது, முழுமையாக சிந்திக்கும், மல்டி மோடல் மல்டி டைமென்ஷனில் விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்லிடும். அது உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹோலிஸ்டிக் திங்கிங்னா என்னது? முழுமையான மல்டி டைமென்ஷனல் திங்கிங். நம்ம அறிவுக்கு எட்டுன வர லீனியர் திங்கிங் அது என்னது? பாடம் சொல்லிக் கொடுக்கும், நாலேஜ் சொல்லிக் கொடுக்கும். கீழே ஒரு பேஸ் ஏபிசிடின்னு கெட்டுவாங்க. ஏபிசிடி வார்த்தையாகும், ஆப்பிள் பிஸ்கெட். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஆகும், மை ஆப்பிள் இஸ் ரெட். அப்படி ஏதோ ஆகும், பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் வரும். லீனியராக போகும். மல்டி டைமென்ஷனல்னா என்னது? ஒரே நிமிஷத்தில் பல ஆங்கிளில் சிந்திக்கிறது. ஓகே, ஸோ இன்சுலார் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நம்ம விசராவோட கட்டோட சேர்ந்தது. அப்போ உங்களுக்கு உன்னை பார்த்தா அவங்க வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கும். சில பசங்களை பார்த்துட்டா வயிறெல்லாம் பட்டாம்பூச்சியாக பறக்கும். சில பொண்ணுகளை பார்த்துட்டா பசங்களுக்கு பட்டாம்பூச்சி துடிக்கும். ஓகே, ஸோ அந்த இன்சுலார் கார்டெக்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ இமோஷனல் அவேர்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிலாம் அவங்க நிறைய சொல்றாங்க. பேசல் கேங்லியா இப்படி வேண்டாத நிறைய நமக்கு வேண்டாது இருக்கு. ஓகே, சரி. பயாசஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட இருக்கு. பயாசஸ்னா என்னது? ஓ, இவன் கருப்பா இருக்கானா, நல்லவனே கிடையாது. இன்றளவும் அப்படி திங்க் பண்றவங்க, பயாஸ்க்கு போறவங்க இருக்காங்க. ஓ, இவங்க ஒரு சவுத் இந்தியனா, ஆபத்து. ஓ, இவன் நார்த் இந்தியனா, நல்லா இருக்கு. ஓ, இவன் அமெரிக்கனா, டிக் டிக் டிக். இவன் இந்தியனா, செயின் போட்டு வீட்டுக்கு அனுப்புவன, இந்தியாக்கே திருப்பி அடி இருக்கு. இவன் டிரான்ஸ்ஜெண்டரா, வேண்டாம்ப்பா. ஓ, இவன் டிரான்ஸ்ஜெண்டரா, டபுள் டிக் போடு, ட்ரிபிள் டிக் போடு இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் பயாசஸ். சரி, இப்போ நம்ம பிரெயின் ஷார்ப்பா ஒர்க் பண்ணணும், இன்ட்யூட்டிவா லேர்ன் பண்ணணும். எஸ், இருக்கா? ஏபிசிடி சொல்லி கொடுத்தாதான் தெரியுமா? 1 2ன்னு போய் கூட்டல் கழித்தெல்லாம் படிச்சாதான் அவங்க பெரிய பிசினஸ் மேன் ஆக முடியுமா? மேத்தமெட்டிக்கல் பிரெயின் செகண்ட் ஹையஸ்ட் பிரெயின் தான். ஃபர்ஸ்ட் என்னது? பிசினஸ் பிரெயின். கிளாஸுக்கே போகாம ஸ்கூல் பக்கமே தலை வச்சு படுக்காம 1 1 2 வாய்ப்பாடெல்லாம் படிக்காம பிசினஸ்ல கிங்கா இருக்க முடியுமா? எஸ், இன்ட்யூட்டிவ் லேர்னிங், ஹன்சஸ். ஏய், எனக்கு இது தெரியும், இந்த டாக்டர்கிட்ட போலாமா போக வேண்டாமா, இந்த டாக்டர் சொல்றத கேட்கலாமா கேட்க வேண்டாமா, இந்த சப்ளிமெண்ட் இன்னைக்கு சாப்பிடலாமா வேண்டாமா. இன்ட்யூட்டிவ் லேர்னிங், இதுல நீங்க டாப்பா இருக்கணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல கேள்விகள் கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம இன்னும் இதை பத்தி புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம்.